இடமாக இருந்தாலும் சரி, அந்த ஆற்றங்கரை, குளத்தங்கரை இந்த மாதிரி ஏரிகளை ஒட்டி வீடு, இடம் வாங்குறீங்க அப்படின்னா, அவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த 4 லக்னங்களும், ராசிகளும் பயணிக்கும்போது. உங்களுக்கு நீங்க அட்சய ராசிக்கு வேணாலும் எடுத்துக்கோங்க, அட்சய லக்னத்துக்கு வேணாலும் எடுத்துக்கோங்க. இது 2க்குமே இது பொருந்துமா அப்படின்னா, கண்டிப்பா பொருந்தும். இப்போ விருச்சகத்தில அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு இப்போ விருச்சக ராசி விசாக நட்சத்திரத்தின் குரு திசை நடந்தாலும் சரி, அல்லது அனுச நட்சத்திரத்தின் சனி திசை நடந்தாலும் சரி, அல்லது கேட்டை நட்சத்திரத்தின் புதன் திசை நடந்தாலும் சரி. ஆனால் இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு மட்டும் கொஞ்சம் ஓரளவு ஃபேவரபுளாக தான் இருக்கும். ஒரு பெரிய மைனஸ் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. பட் அனுசம் விசாகம் 2மே கவனமாக தான் இருக்கணும். இப்போ அதுவே நம்ம மகரத்தில் அப்படின்னு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மகர ராசியில் உங்களுக்கு உத்திராட நட்சத்திரமும் கொஞ்சம் கவனமாக தான் பயணிக்கணும், திருவோண நட்சத்திரமும் கவனமாக தான் பயணிக்கணும். அவிட்ட நட்சத்திரம் மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல, அவங்க கவனமாக இருந்தால் போதும், மற்றபடி பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது கிடையாது. அதுவே கும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த கும்ப ராசிக்கு வண்டி வாகனங்களில் பயணிக்கும் போது அவிட்ட நட்சத்திரம் பரவாயில்ல, 2, 3, 4 பாதங்கள் அப்படிங்கிறது. இந்த சதய நட்சத்திரம் ஓரளவு நல்லாவே இருக்குது. ஆனால் அந்த பூரட்டாதி நட்சத்திரம் வரும்போது கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதுவே மேஷ லக்னம் அட்சய லக்னமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரமும் பரணி நட்சத்திரமும் ஓரளவு ரொம்ப பேலன்ஸ் பண்ணிக்குவாங்க. ஆனால் கார்த்திகை 1ஆம் பாதம் போகிறவங்க ரொம்பவே அடிபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். அடிபடணும் அப்படின்னா வண்டி வாகனங்களில் பயணிக்கிறதுனால மட்டும் அடிபடுறதுன்னு இல்லை. ஒரு இடத்த வாங்குகிறோம், ஒரு தப்பான ஒரு இடத்த வாங்கிடுறோம், ஒரு நல்ல இடமா பத்திரம் பதியாமல் போய்டுறோம், இல்லை லிட்டிகேஷன் உள்ள ப்ராப்ளமான ஒரு இடத்த வாங்கிடுறோம், இல்லை வாகனம் வாங்கும்போது ஏதாவது ஒரு வாகனம் வாங்கி பழுதுள்ள வாகனங்களை வாங்கிடுறோம். அப்படிங்கிறப்போ ரொம்ப அது பிரச்சனைக்குரிய நிகழ்வாக மாறிடும். அதுவும் செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள்லாம் வாங்குறீங்கன்னா ஒரு தடவைக்கு 2 மெக்கானிக்கை கூப்பிட்டு செக் பண்ணி வாங்குறது நல்லது. அதனால் நமக்கு நஷ்டங்கள், இழப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்.